குழம்பு 7 பேருக்கு. அப்போ ஓகே. ஒரு 4 தக்காளி 4 வெங்காயம் அந்த மாதிரி எடுத்துக்கோ, பெருசு பெருசா. ஓகேவா? இல்லைன்னா ரொம்ப இவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா ஒரு 3 கூட போதும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோ. பச்சை மிளகாய் எடுத்துக்கோ, கருவேப்பிலை எடுத்துக்கோ, பூண்டு உரிச்சுக்கோ. ஓகேவா? அப்புறம் காய்கறி, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருந்தால் போடலாம். காய்கறி எவ்வளோ காய்கறி வேணுமோ அவ்வளோ காய்கறி போட்டுக்கோ. ஓகேவா? பாப்பா குளிருதியா ரொம்ப. ஏய், அதுக்கு தான் ஸ்கூலில் டியூஷனுக்கு போகிறாங்க. அப்படி காது மணி அடிச்சுன்னு வச்சுக்கேன். கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்று. ஓகேவா? எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா உரிச்சு வச்ச பூண்டு அதை போட்டுக்கோ. தட்டி கூட போட்டுக்கோ, தட்டி வெண்ணெய் போட்டுக்கோ, முழுசாக கூட போட்டுக்கோ. பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோ. வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா காய் இருக்குல்ல, எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த காயை கட் பண்ணி வச்சதை வந்து ஆட் பண்ணி நல்லா அந்த காயை நல்லா வதக்கிட்டு அதுலேயே அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றிட்டு வீட்டு மிளகாய்த்தூள் தனியாத்தூள். நீ மேக்ஸிமம் அங்கே வீட்டு மிளகாய்த்தூள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்க. வீட்டு மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா வீட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்க. எவி காரமாக தெரிஞ்சுன்னா கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்க. ஓகேவா? எல்லாம் சேர்த்துட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பதம் வரும்ல, ரொம்ப ஒரு அளவுக்கு நார்மல் ஸ்டேஜ் வந்தோடனே புளியை கரைச்சி ஊற்றிட்டு கருவாடு வாஷ் பண்ணி நல்லா போடு. சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி போடு. உப்பு கருவாடாக இருந்தால் உப்பு வந்து கம்மியாக யூஸ் பண்ணு குழம்புல. ஓகேவா? ஏன்னா கருவாடு உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த குழம்பு வந்து உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும். லைட்டாக யூஸ் பண்ணிக்க உப்பு. அதுக்கப்புறமா இந்த கருவாடை போட்டு நல்லா ஓரளவுக்கு ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடு. முடிஞ்சு போச்சு. போடு. காரம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா அள்ளி கொட்டு. ஓகேவா? 4 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் சேர்த்தனா ஒரு 6